வணக்கம். திருக்கேதீஸ்வரம் சிவன் கோயில் இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் மாந்தோட்டம் நகரத்தில் அமைந்துள்ளது. இங்கு கேது பகவான் சிவனை பூஜித்தால் இப்பெயர் பெறப்பெற்றது. திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் பாடல்பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. 276 பாடல்பெற்ற ஸ்தலங்களில் திருக்கேதீஸ்வரமும் ஒன்று. இங்குள்ள பாலாவி தீர்த்தத்தில் நீராடி பித்திரர்களுக்கு காரியம் பண்ணுவது புண்ணியமாக கருதப்படுகிறது. இலங்கையில் பஞ்ச ஈஸ்வர தலங்களில் இதுவும் ஒன்று. சோழர், பாண்டியர் மன்னர்கள் இத்தலத்திற்கு வந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்நாட்டு பழங்குடியினராக நாகர் அல்லது வழிபாட்டு தலமாதலால் இக்கோயிலிற்கு நாகநாதர் என்று பெயர் வழங்கி வந்துள்ளது. சோழ, பாண்டிய மன்னர்கள் பல திருப்பணிகளை மேற்கொண்டுள்ளனர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் போற்றி திருப்பதிகம் பாடப்பெற்ற சிறப்புடைய தலமாகும். திருநாகர சுவாமிகள் அவர்களின் திருத்தாண்டகத்திலும் சேக்கிழார் பெருமானின் பெரிய புராணத்திலும் இத்தலத்தை சுட்டி காட்டப்பட்டுள்ளது. மேலும் இதை பற்றி விரிவாக பார்க்க நாம் வீடியோக்குள்ள போகலாம். நாயன்மார்களின் தேவார பாடல் பெற்ற இரண்டு இலங்கை தலங்களில் திருக்கேதீஸ்வரமும் ஒன்று. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இத்தலத்தின் மீது பதிகம் பாடியுள்ளார். கேது வழிபட்ட தலமாதலால் திருக்கேதீஸ்வரம் ஆயிற்று. சூரபதுமனின் மனைவியானவள் குழந்தை வரவேண்டி திருக்கேதீஸ்வரத்தில் உள்ள பாலாவி தீர்த்தத்தில் நீராடி கேதீஸ்வரனை வழிபட்டமையால் திருவள் கைகூடி பிள்ளை பேறு பெற்றார் என்று வரலாறு கூறுகிறது. இத்தலத்தில் அமைந்துள்ள பாலாவி தீர்த்தத்தில் இறுதி கடன் புரிவோர் புண்ணியம் கிட்டும் என்றும் இத்தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கு பிரமகத்தி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்நாட்டு பழங்குடியினராக நாகர் அல்லது முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் இக்கோயில் சோழ மன்னன் ராஜராஜன் மகாதேவ கோயில் என அழைக்கப்படுகிறது. கேதீஸ்வரன் கோயிலின் மூலவர் திருக்கேஸ்வரர், அம்பாள் கேதாஸ்வரர், அம்மன் கௌரி. தலவிருட்சம் வன்னிமரம். தலத்தீர்த்தம் பாலாவி தீர்த்தம். திருக்கேதீஸ்வரம் கோவில் இலங்கையில் அமைந்துள்ள ஒரு பண்டைய சிவன் கோயிலாகும். இக்கோயில் இலங்கை இந்து தமிழ் சிவபக்தர்களால் நிர்வகிக்கப்பட்டு மற்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருக்கேதீஸ்வரம் 276 முக்கிய சிவாலயங்களில் தேவாரம் பாடல் பெற்ற தலமாக கருதப்படுகிறது. 1952ஆம் ஆண்டு கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் 1976ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நாரதர், அகத்தியர், பிருகு போன்ற முனிவர்கள் வழிபட்ட தலமாகும். திருக்கேதீஸ்வரம் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்க, கௌரி தெற்கு நோக்கி தரிசனம் அருள்கிறார். கருவறைக்கு வெளியே இருபுறமும் விநாயகரும் சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றனர். உட்பிரகாரத்தில் சூரியன், சம்பந்தர், கேது, சேக்கிழார், நால்வர், சுந்தரர் ஆகியோர் தனித்தனியாக சன்னதிகள் இருக்கின்றன. சிவராத்திரி இரவு முழுக்க இங்கு பூஜை நடைபெறுகிறது. நேர்த்திக்கடனாக சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். இத்திருக்கோயில் காலை 7 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். மீண்டும் நாம் வேறொரு பாடல் பெற்ற தலத்தை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி.